அதில் கேடுகட்ட மலிவான அரசியல். தீபம் எங்கே ஏற்றப்படணுமோ, எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு. நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்து 1490 நாளில், நல்லா கவனிங்க, 1490 நாளில் 3000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். இப்போ அந்த எண்ணிக்கை இன்னும் கூடியிருக்கும். இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா, அப்படி சொல்றவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும். அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு. மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க. அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மதுரை ஸ்லாங்கில் சொல்லணும்னா, கலவரம் போல பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புடானிலேயே அடித்து விரட்டு அடிப்பாங்க. அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். நம்முடைய எதிரிகள்